ஹாய் ஆல், வெல்கம் டு மத நித்யாஸ் சேனல். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். லைக் இந்த ஊரில் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபர்கோத் பஜார். லைக் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பஜாருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். லைக் இதை விட பெரிய பஜார்லாம் இந்த ஊரில் இருக்குது. அதெல்லாம் வேறு வீடியோஸில் பார்க்கலாம். லைக் இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரோ இல்லை கேபேஜோ கிடையாது. லைக் இது வந்து ஒரு பூ. லைக் அழகாக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், ஃப்ரூட்ஸ் நிறையா பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் இது டிசம்பர் மந்த் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. நாங்களே எக்ஸைட் ஆகிட்டோம் அதெல்லாம் பார்த்து. ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க இது. அண்ட் சாண்டா கிளாஸ் ஆல்சோ வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள். அங்கே வச்சுருக்கதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சும்மா வச்சுருக்காங்களோ, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமோ யார் வேணா அப்படின்னு நினச்சி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, அங்கே கடை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த பாத்வேலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. சரி, ஓகே, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே. லைக் இந்த பஜார் வந்து எல்லாமே கிடைக்கும். லைக் நான்வெஜ், வெஜிடேரியன், நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், ஹனி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அண்டு இதுவும் கொஞ்சம் பெரிய பஜார் தான். லைக் இதை விட பெரிய பஜார் இங்கே இருக்குது. சோர்ஸு பஜார்னு ஒன்று இருக்குது. லைக் டாஷ்கண்ட்லேயே பெரிய பஜார். லைக் டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா லைக் சோர்ஸு பஜார் தான் மோஸ்ட்லி போவாங்க. பட் ஆனால் சோர்ஸு பஜார் மாதிரியே இந்த மாதிரி பஜார்லாம் ரொம்பவே நிறையா இருக்குது இங்கே. ஃபர்கோத் பஜார், அஸ்கியா பஜார், அப்புறம் கத்தர்த்தல் பஜார், இந்த மாதிரி நாங்கள் நிறையா பஜாருக்கு போயிருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனது வந்து ஃபர்கோத் பஜார். ஸோ பாருங்கள் எப்படி ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. லைக் சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையாவே கிடைக்கும். செரி சீசன்லாம் நாங்கள் வந்தப்போ இருந்துச்சு. லைக் நாங்கள் வந்து 9 months ஆக போகுது. நாங்கள் புதுசாக வந்தப்போ செரி, ஸ்ட்ராபெரிலாம் ரொம்பவே நிறையா வச்சுருந்தாங்க. இப்போது வந்து ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு இப்போ நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் தென் ட்ராகன் ஃப்ரூட் எப்போயுமே கிடைக்கும். லைக் எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும், பனானா எல்லாமே. பட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் கம்மியாக கிடைக்கும். நம்ம ஊர் இந்தியன் வெஜிடபிள்ஸ் மாதிரி இங்கே நிறையாலாம் கிடைக்காது. ஒன்லி கேரட், ரேடிஷ், அப்புறம் பம்கின், கேபேஜ், குக்கும்பர், ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ். லைக் மல்லி விதை, ஜீரகம், மிளகாத்தூள். அப்புறம் இந்த ஊரில் வந்து புலாவ் தான் நிறையா செய்வாங்க. ஸோ அந்த புலாவில் போகிற அந்த ட்ரை கிஸ்மிஸ்லாம் ரொம்ப நிறையா வைப்பாங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா லைக் பீஃப் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். எல்லாருமே பீஃப் தான் சாப்பிடுவாங்க. இங்கே மட்டன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலுமே அது ரொம்ப நல்லாலாம் இருக்காது. நம்ம ஊர் மாதிரி அந்த மாதிரி மட்டன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இவர் நம்மளை பார்த்துட்டு பேசுகிறாரு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் வாங்க போயிட்டுருக்கோம். லைக் பால், தயிர், பன்னீர், நெய் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே. நீங்களே பாருங்கள். லைக் இதுக்கான செக்ஷன் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பன்னீர் வாங்கினோம், பால் வாங்கினோம், நெய் வாங்கினோம். அண்ட் நம்ம இவங்ககிட்ட வந்து டேஸ்ட்டு பண்ண கேட்டால் தருவாங்க. அந்த பன்னீரை டேஸ்ட் பண்ணி நம்ம வாங்கலாம். அது புளிப்பாக இருக்கா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் செஞ்சதா அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பால் தான் எடுத்து கொடுக்குறாங்க. லைக் இது வந்து கொக்கோ கோலா பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க அவங்க. லைக் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு. நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து பால் ஊற்றுவாங்கல்ல, நம்ம சைக்கிளெல்லாம் வந்து பால் ஊற்றுவாங்க நம்ம ஊர்லலாம், ஃப்ரெஷ் மில்க்கு. லைக் பேக்கெட் பால் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மில்க் தான் இது.
இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து விற்றுட்ருப்பாங்க. லைக் அவங்களோட இது கம்பார்ட்மெண்ட் மாதிரி இவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க இங்கே. ஸோ இது கோஷ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து பீஃபு. அண்ட் தென் இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இதுவும் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், பம்கின், கேபேஜ், கேரட் இதுதான் மோஸ்ட்லி இருக்கும் இங்கே. அண்ட் தென் நாங்கள் இப்போது கேரட் வாங்கலான்னு அவங்ககிட்ட வந்து கேட்டோம். 5000 சோம் சொன்னாங்க 1 kg. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். லைக் கேரட்டு, பொட்டேட்டோலாம். எது கொஞ்சம் ஹையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த கேப்சிகம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கேப்சிகம் அப்புறம் க்ரீன் சில்லியெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். அண்ட் பூண்டு அண்ட் தென் மஷ்ரூம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த மார்க்கெட்டில். நீங்கள் போனால் எல்லாமே கிடைக்கும். இஞ்சி எல்லாமே வச்சுருக்காங்களா. லைக் செரி டொமேட்டோ. லைக் இங்கே சாலட்ஸ் வந்து மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க எல்லாருமே. லைக் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி பொரியல், கூட்டு அந்த மாதிரிலாம் இவங்க சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. இவங்க வந்து சாலட்ஸ் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஸோ சாலட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா கிடைக்கும். லைக் டொமேட்டோலேயே சாலடுக்குன்னு ஒரு டொமேட்டோ இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் ரொம்ப. இவங்க டொமேட்டோ வச்சு ஒரு சாஸ் கொடுப்பாங்க சோம்சாக்கு. இங்கே சோம்சாவும் ரொம்பவே ஃபேமஸ். அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் இங்கே கீரை கிடைக்கும். லைக் பாலக்கீரை மட்டும்தான் கிடைக்கும் இங்கே. பாலக்கீரையிலேயே 2 வகையான கீரை வந்து இங்கே இவங்க வச்சுருப்பாங்க. லைக் நம்ம ஊரில் பாலக்கீரை எப்படி இருக்கும் அது ஒரு டைப்பு, இவங்க ஊர்லேயும் ஒரு டைப் இருக்கும். லைக் ரெண்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். அண்ட் பாருங்கள், இப்போ ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம. லைக் நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கலான்னு நின்னோம். அங்கே பாருங்கள் எப்படி அவங்க பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே. லைக் அழகாக வச்சுருப்பாங்க எல்லாமே. லைக் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கிஃப்ட் பேக் பண்ணிலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப் தான் இது. லைக் அந்த மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இது டொமேட்டோஸ் அவங்களே எழுதி வச்சுருப்பாங்க. லைக் 5000 15,000 சோம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. பனானாக்குன்னு தனியாக ஒரு ஸ்டால் போட்டு விற்பாங்க. லைக் எல்லாமே கிடைக்கும். அண்ட் தென் இது ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் விற்கிற சைடு. ஸோ இங்கேருந்து நிறையா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். பிகாஸ் இங்கே நிறையா கிடைக்கும். இவங்க ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க ஒரே ஒரு இடத்துல. லைக் அது வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இது இப்போ சீசன் கிடையாது. இங்கே பாருங்கள், கட் பண்ணிலாம் வச்சுருக்காங்க நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம். லைக் டேஸ்ட் பண்ணி அவங்க வந்து கூட நிறையா வாங்கிட்டு போவாங்க. சில பேர்லாம் அப்படியே அந்த கூடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா பின்னாடி, அந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி அவங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டோம். சரி அதை டேஸ்ட் பண்ணலான்னு கேட்டோம். அவங்க வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படி சொன்னார். சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் பேஸ்கெட் அந்த மாதிரி இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்காங்களா, கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி. அண்ட் தென் இது வந்து பீஃபு. லைக் இந்த பீஃப்லாம் எப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வெளியவே நார்மலாக வச்சுருப்பாங்க. ரொம்பவே சில்லுன்னு தான் இருக்கும். அண்ட் தென் இங்கே நான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே இந்த ப்ரெட்டை சாப்பிடுவாங்க. இந்த ப்ரெட் அண்ட் சூப் இருந்தாலே அவங்களுக்கு போதும். ப்ரெட்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெட் வச்சுருப்பாங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டும் வச்சுருப்பாங்க, ப்ளெயின் ப்ரெட்டும் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் சாசேஜஸ் இங்கே நிறையா விற்பாங்க. நிறைய பேர் இங்கே சாசேஜும் சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, அது எங்களுக்கு பிடிக்காது. அண்ட் தென் இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ், மல்லி விதை அது எல்லாமே விற்பாங்க. லைக் இதெல்லாம் அரிசி, பருப்பு, டீ தூள், சுகர்ஸு அது எல்லாமே விற்பாங்க. பட் நம்ம ஊர் அரிசி மாதிரிலாம் இது இருக்காது. இது ஃபுல்லாகவே ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி தான் வரும். ஸோ எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இப்போது ஃபிஷ் பார்க்க போகலாமா. லைக் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபிஷ் சாப்பிட்ணுன்ற ஒரு தாட் வந்துருச்சு. சரி ஓகே ஃபிஷ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாஷை வந்து நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். லைக் தியாஷை நான் எழுப்பி விட்டுட்டேன், அவன் தூங்கிட்டு இருந்தான். இவனை தூக்கிட்டுலாம் நம்மளால் நடக்கவே முடியாது மார்க்கெட் ஃபுல்லாக. அண்ட் இந்த வின்டர் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே வழுக்கும். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வச்சாச்சு அவனை.
அவன் நடந்தே போனாலுமே அவன் அவன் வழியில் தான் நம்ம போயாகணும். அவன் நம்ம பின்னாடிலாம் வரவே மாட்டான். அண்ட் தென் இதெல்லாம் சிக்கன்லாம் இப்படி வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. பிரஸ்ட் பீஸ் தனியாக, விங்ஸு, லெக் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இங்கே வந்து இந்த ஊரே வந்து க்ரீனரியாக தான் இருக்கும். ரொம்ப ஃபார்மிங்லாம் நிறையாவே பண்ணுவாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து நிறையா இந்த மாதிரி நர்சரி ஷாப்ஸ்லாம் ரொம்பவே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நானும் மல்லிச்செடி, புதினா செடிலாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் வாடி போயிடுச்சு வீடு மாற்றுறதுனால. ஸோ இப்போ அவங்க டேடி கூட நடந்து வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். இவங்க வந்து இப்படி தான் வளர்த்து அதை வந்து விற்பாங்க. இங்கே கடல் எதுவுமே கிடையாது. 2 சைடுமே லேண்ட்லாக்டு கண்ட்ரி இது. ஸோ இது ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. சில பேருக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இப்போ வந்து லைக் குட்டி குட்டி மீன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு திஸ் டைம். லைக் ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி வாங்குறது வந்து பெரிய பெரிய மீனாக தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை பார்த்தோன்னே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம், ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg வாங்கினோம். 3 ஃபிஷ் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தியாஷ் வந்து இங்கே வந்தாலே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். லைக் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சார் ஆஃபீஸர் மாதிரி பார்த்துட்ருப்பார். ஒரு கூடையாக போய் பார்த்துட்டு இருப்பார். அந்த மீன்லாம் துள்ளும் பார்த்தீங்களா, துள்ளுறப்ப மீனோட அந்த தண்ணியெல்லாம் தெரிக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் பயப்படுவான். லைக் 1/2 kg வாங்கினோம். 3 ஃபிஷ் வந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் இவங்க விற்கிறதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாகவே இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் ஆல்சோ வச்சுருப்பாங்க இங்கே. குட்டி மீன், பெரிய மீன், லைக் கேட் ஃபிஷ்ஷு. பட் ஆனால் நம்ம கடல் மீன் மாதிரி இந்த டேஸ்ட்லாம் இதில் இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட்டு ஸ்மாராக தான் இருக்கும். பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு கூடையாக போய் பார்த்துட்டு நின்றுட்டுருப்பான் அந்த ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கணும். ஒரு கடைன்னு மட்டும் இருக்காது, இங்கே வந்து நிறைய கடை இருக்கும் ஃபிஷ்ஷுக்குன்னு. நிறைய ஒரு 10-15 கடை இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே. சார் வந்து ஒரு கடையாக போய் நின்று பார்த்துட்ருப்பாரு. இவன் பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கணும். லைக் இந்த மாதிரி தொட்டி வச்சு கூட ஃபிஷ் வந்து வச்சுருப்பாங்க. லைக் ஓப்பனாக வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த மீன் வேணுமோ அதை சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வாங்கலான்னு நினச்சோம். லைக் இங்கே ஆப்பிள்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆப்பிள், வால்நட்ஸு. ஏன்னா இங்கே நிறையாவே ட்ரீஸ் இருக்கும் இங்கே. லைக் இவங்க அப்பா ஆஃபீஸ்லேயே நிறையா வால்நட்ஸ் ட்ரீ நிறையாவே இருக்கும். ஆப்பிள் ட்ரீ ஆல்சோ இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். இவர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டும் வருவார் வால்நட்ஸ், ஆப்பிள்லாம். லைக் சார் வந்து ஆப்பிள் பார்த்துட்டு குஷி ஆகிட்டாரு. அந்த இங்கே எக்கு, சிக்கன், பீஃப், இந்த கொழுப்புலாம் நிறையா வச்சுருப்பாங்க. லைக் அந்த ஒயிட் கலரில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபேட்டு, ஃபுல் ஃபேட்டு. சரி ஓகே, இந்த மாதிரி தான் தடுக்கி விழுவான். அண்ட் தென் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் சார் வந்து அவர் வழியில் போயிட்டுருக்காரு. ஸோ நாங்கள் அந்த வழியில் போயிட்டுருக்கோம் பின்னாடியே. அண்ட் தென் இங்கே வந்து கிம்ச்சி அந்த மாதிரி ஊறுகாய், இதெல்லாம் வந்து ஊறுகாய் அவங்க வினிகரில் வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். லைக் சிக்கனு, பீஃபு அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஷாஷ்லிக் மாதிரி சாப்பிடுவாங்க. லைக் ஷாஷ்லிக் அப்படிங்கிறது இது இங்கே வந்து இந்த பார்பிக்யூ செய்வோம்ல, ஸோ அதுதான் இவங்க வந்து ஷாஷ்லிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே மோமோஸு அதெல்லாம் வந்து விற்பாங்க. லைக் இங்கே மோமோஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து மண்டின்னு சொல்லுவாங்க இங்கே. அதில் வந்து பீஃப் ஸ்டஃபிங், பம்கின் ஸ்டஃபிங், அப்புறம் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.